சென்னை 7 வேப்பேரி. சிறிய பகுதி தான், ஆனாலும் மிக வரலாறு படைத்த பகுதி. இந்த சென்னை 600007 அதுக்கு என்ன வரலாறு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு தபால் அலுவலகம் இருக்கிற இந்த பகுதி சென்னை 7. ஆனால் இதில் 2 பிரிவுகள். ஒன்று பெரியமேட்டு, மற்றொன்று வேப்பேரி. பெரியமேட்டுக்கு சென்னை 3 இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஒரு சிறிய பகுதி தான். பெரும்பாலும் பெரியமேட் என்பது அதோடைய பின்கோட் சென்னை 7. அதனால தான் சென்னை 3ங்கிற எபிசோடில் பார்க்காம இந்த எபிசோடில் சென்னை 7உடைய வரலாறு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். சென்னை 7ல் இருக்கிற இந்த பெரியமேடு ஒரு பெரிய பழமை வாய்ந்த பகுதி. ஆங்கிலேயர்கள் முதல் முறையாக சென்னைக்கு 17ஆவது நூற்றாண்டில் வந்த பொழுதிலேயே கடற்கரையிலிருந்து மேற்கு முகமாக பார்க்கும் பொழுது 2 மேடுகள் இருந்தன அப்படின்னு எழுதுகிறாங்க. ஒன்று நரிமேடு, மற்றொன்று பெரியமேடு. பெரியமேடுக்கு அவங்களுடைய சான்றுகளில் கிரேட் மெட்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. நரிமேடு அப்படிங்கிற பகுதிக்கு ஹாக்ஸ் ஹில் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. நரிமேடுங்கிற பகுதி தான் இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், பார்க் டவுன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற பகுதியெல்லாம். பெரியமேடு பெரியமேடாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 18ஆவது நூற்றாண்டில் பெரியமேடுக்கு கிழக்கு புறமாக, அதாவது வால்டாக்ஸ் ரோடு, இந்த பகுதியெல்லாம் சென்னை நகரத்துக்கு, அதாவது அப்போது பழைய சென்னையாக இருந்த ஜார்ஜ் டவுன் பகுதிக்கு ஒரு கோட்டை சுவர் இருந்ததாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கோட்டைக்கு வெளிப்புறத்தில் இருந்தவங்க தான் அந்த காலத்தில் சக்கிலியர்கள் அப்படிங்கிற ஒரு சமூக பிரிவு. மாடு தோல் இதிலெல்லாம் அவங்க தான் அவங்களுடைய தொழிலாக இருந்த அந்த மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அதனால் தோல் சம்பந்தமான வியாபாரங்கள் எல்லாமே இந்த பெரியமேடில் வளர ஆரம்பித்தது. அதனால் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஏராளமாக பெரியமேடில் வசிக்க ஆரம்பித்தாங்க. 19ஆவது நூற்றாண்டில் 1880களில் கட்டப்பட்டது தான் பெரியமேட்டு மசூதி. இப்பொழுதும் பெரியமேட் மாஸ்க் அப்படிங்கிறது கிரேட் மாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய மசூதி. ஆனால் சமீப காலத்தில் அதை ஒரு நவீன பாணியில் கட்டிட்டாங்க. பழைய மசூதி இருந்த ஒரு சுவடு கூட இப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வராது. மிக குறுகிய சந்துகள், பல தோல் வியாபாரத்தில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் அந்த பகுதியில் இப்போவும் இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்தது முதல் உலகப் போரின் பொழுது. 1914ஆவது வருடத்திலிருந்து 1919ஆவது வருடம் வரை ஏராளமாக சென்னையிலிருந்து ஆங்கில இராணுவத்துக்காக தேவைப்பட்ட தோல் பொருள் பண்டங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தன. அப்போது இந்த இடத்துல தோல் வியாபாரம் பெரிய அளவுக்கு வளர்ந்தது. அந்த காலத்தில் கிண்டி என்ஜினியரிங் காலேஜுக்கு ஆல்ஃப்ரெட் சாட்டர்டன் அப்படின்னு ஒரு லெக்சரர், ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் இந்த தோலை பதப்படுத்துவதற்காக ஒரு புது முறை, குரோம் டேனிங் ப்ரோசஸ் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடித்தார். ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு அது அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் இந்திய நிறுவனங்கள் எல்லாம் இந்த குரோம் டேனிங் ப்ரோசஸை எடுத்துக்கொண்டு பெரிய அளவில் வளர ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலேய நிறுவனங்களும் வளர்ந்தன. அதில் ஒன்றுதான் குரோம் லெதர் கம்பெனி. அது ஸ்தாபிக்கப்பட்ட அந்த இடம்தான் குரோம்பேட். அதெல்லாம் ஒரு தனி வரலாறு. ஆனால் அதற்கு பிறகு சர் ஆல்ஃப்ரெட் சாட்டர்டன் கண்டுபிடித்த அந்த குரோம் டேனிங் ப்ரோசஸுக்கு பிறகு தான் பெரியமேட்டுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்தது. அதற்கு பிறகு லெதர், ஸ்கின் அண்ட் ஹைட்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன், அவங்களுக்காகவே ஒரு குழு இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அவங்களுடைய தலைமை அலுவலகம் மார்பிள் ஹவுஸ் அப்படின்னு மிக அழகாக வேப்பேரியில் ஒரு பழைய கட்டடத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த கட்டடம் இல்லை. அதற்கு பதில் அந்த இடத்தில் நவீன பாணியில் ஒரு புது கட்டடம் வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுதும் லெதர், ஸ்கின் அண்ட் ஹைட்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனுடைய தலைமை அலுவலகம் வேப்பேரி பெரியமேட்டில் தான் இருக்கிறது. 1950களுக்கு பிறகு சென்னையில்தான் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு தலைமை நிர்வாகஸ்தராகவும் பணிபுரிந்தவர் ஒய் நாயுடம்மா.
இந்தியாவின் பிரபல விஞ்ஞானி. அவருடைய ஊக்கத்தினால தமிழ்நாட்டு பூராவும் தோல் வியாபாரம் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. பெரியமேட்டுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த இடத்தில் இந்த லெதர் வியாபாரம் பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்ததுனால இந்த இடத்துல தானே கால்நடைக்கும் ஆஸ்பத்திரி வர வேண்டும். அதே போல ஜீவகாருண்ய சங்கமும் இதே இடத்துல தான் செயல்பட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். வேற எங்கே போயிருக்க முடியும்? 1880களில் எப்பொழுது பெரியமேட் மசூதி கட்டப்பட்டதோ அதே வருடத்தில்தான் சொசைட்டி ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது விலங்குகளுக்கு கொடுமை செலுத்தக்கூடாது, அதை தடுப்பதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்ட சங்கம், SPCA என்று கூறுவார்கள். அவர்கள் இந்த பெரியமேட்டில் அவர்களுடைய கட்டடத்தை கட்டி கொண்டார்கள். அதற்கு பணம் கொடுத்து உதவியது பொப்பிலி மகாராஜா ராஜா வேணுகோபால் பகதூர். அவருடைய ஞாபகார்த்தமாகவே அந்த பழைய கட்டடம் இப்பொழுதும் அந்த பகுதியில் இருக்கிறது. அதே போல வெட்டரினரி சயின்சஸ், அதாவது மிருகங்களுடைய மருத்துவம், அதற்காக ஒரு கல்லூரியும் இந்த பகுதியில் வந்தது. 1901 ஆண்டு இந்த இடத்தில் டாபின்ஸ் ஹால் அப்படின்னு இருந்த ஒரு பழைய கட்டடத்திற்கு அந்த கல்லூரி அந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1903 வருடம் ஹென்றி எர்வின் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு டிசைனில் ஒரு புது கட்டிடம் கட்டப்பட்டது. இப்பொழுதும் அந்த இடத்தில்தான் அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் கல்லூரி 1980களில் ஒரு பல்கலைக்கழகமாக மாறிவிட்டது. டானுவாஸ், தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஃபார் வெட்டர்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ், அதனுடைய அலுவலகமும் அதே கட்டிடத்தில் தான் இருக்கிறது. மிக அழகான ஒரு கட்டிடம். பெரியமேட்டில் இருக்கும் ஒரு வழி, ஒரு பாதை அவதானம் பாப்பையா ரோடு. அதற்கு இப்பொழுது அவதானம் பாப்பா ரோடு அப்படின்னு பெயர் மாற்றி விட்டார்கள். பாப்பா சின்ன குழந்தை. ஆனால் அவதானம் பாப்பையா 18வது நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக துபாஷாக இருந்தார். ஏராளமான ஃப்ராட் எல்லாம் செய்து, மோசடிகள் எல்லாம் செய்து அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனால் அவருடன் செயல்பட்டு கொண்டு வந்த ஆங்கிலேயர்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஒன்றும் தண்டனை வந்ததாக தெரிய வரதில்லை. இந்த அவதானம் பாப்பையா அவர்களை மையமாக வைத்துக்கொண்டு பிரபல ஆங்கில எழுத்தாளர் சர் வால்டர் ஸ்காட் என்பவர் ஒரு நாவலையே எழுதினார். தி சர்ஜன்ஸ் டாட்டர் என்று அதற்கு பெயர். இதுதான் பெரியமேட்டுடைய வரலாறு. அடுத்தது சென்னை 7 மற்றொரு பகுதி வேப்பேரியை நோக்கி போகலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வாரம் வேப்பேரியோட வரலாறுடன் மறுபடியும் வருகிறேன். வணக்கம்.